பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். உங்களோட அடர்த்தி இல்லாத முடியை அடர்த்தியாக்கும், நீளமாக்கும், நல்ல கருகருன்னு கருப்பாக சூப்பராக மாற்றும். ரொம்ப எஃபெக்டிவான எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஹேர் ஆயில். இளநரையை தடுக்கும். வந்த இளநரையை கூட இந்த ஆயில் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லா பிளாக் கலராக சேஞ்ச் கொடுத்துரும். உங்கள் முடி அடர்த்தியாவதை நீங்களே நல்லா உணர்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கம்மியாக ரெடி பண்ணுறப்ப எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய், லெமன்லாம் யூஸ் பண்ணுறப்ப கோல்டு பிடிக்குன்றவங்க கூட இந்த ஹேர் ஆயிலை பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். மெயினாக இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஹேருக்குன்னே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொடி. அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. உங்கள் ஹேர் ஆயில் 100% இல்லை 200% ஒர்க் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து வாழைப்பழம், முட்டையை வச்சு சிம்பிளான ஹேர் பேக், சிம்பிளான ஹேர் ஆயில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சிம்பிளாக ரெடி பண்ணுறதுக்காகவே ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் ரொம்ப எஃபெக்டானது தான் சேர்த்துருக்கோம். ஒரு மிக்சி ஜாரில் செம்பருத்தி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள், அடுத்து வெத்தலை ஒன்று, நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று, அந்தளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. வெற்றிலை வந்து நம்ம ஹேருக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி வேப்ப இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பொடுகு, அரிப்பு அந்த மாதிரி எந்த விதமான இன்ஃபெக்ஷன், ஃபங்கல்ஸ் எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு சின்ன துண்டு இஞ்சி வந்து 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து நம்ம ரத்தத்தை வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து உரிச்சதை போட்டுக்கோங்க. செயலிழந்த வேர்க்கால்களை கூட தூண்டி நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா வளர செய்யும். இப்போ செம்பருத்தி பூ ஒன்று சேர்த்துட்டு, கற்றாழை வந்து ஒரு சின்ன துண்டு தோல் எடுத்துட்டு அதை வந்து உள்ளே இருக்கிற சதையை மட்டும் சேர்த்துக்கலாம். கற்றாழை எப்போ எடுத்தாலுமே நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த பிளாக்னஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும், டேமேஜ் சரி பண்ணுறதுக்கும், டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும், இருக்கிறத அழிக்கிறதுக்கும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு, நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 3மே எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சரியான ரேஷியோவில் நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். செக் என்னன்னு சொல்கிறது, இந்த வீட்டிலலாம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அரைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் யாருனா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கோங்க. எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே செக் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி விற்றுடுறாங்க. அதனால் நமக்கு பியூராக கிடைக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் கோல்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க அது இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் நம்ம 3மே இந்த அளவுக்கு எடுக்கிறப்ப நம்மளுக்கு வளராத முடியை வந்து நல்லா வளர வைக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், நல்லெண்ணெய் அதோட கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், விளக்கெண்ணெய் ரொம்பவே அடர்த்தி. இது 3மே சேர்றப்ப நம்மளுக்கு மண்டையில் வந்து நல்லா அந்த மசாஜ் கொடுக்குறப்ப நல்லா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து நம்மளுக்கு நல்லா ஆயில் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த வெடிப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நல்லா வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இலை பேஸ்ட்டை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டுருங்க. அது கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்கிறப்பயே இன்னும் மீதி இருக்கிற பேஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாமே எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், கால் அளவுக்கு வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு கருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. 2மே எண்ணெயில் தீ வந்து மிதமாக தான் இருக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக எப்போவுமே வைக்கக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே மிதமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு அந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி எண்ணெயில் எல்லாம் இறங்கணும். அந்த நுரையும் வந்து நம்மளுக்கு நல்லா அடங்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு கீழே பொங்காமல் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பச்சையாக சேர்த்தது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி எண்ணெய் கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கலராமல் இருந்தோன்னா நம்ம அடியில் சேர்த்த பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே வந்து அப்படியே ஃபில்டர் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது. இந்த கலர் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்படியே விட்டோன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ப்ரௌன் கலருக்கு மாறும். நம்ம எக்காரணத்துக்கு ஒன்றும் தீயாமல் பார்த்துக்கணும். இப்போ அப்படியே ஓரம் சேருது பாருங்கள். இந்த கலர் சேஞ்ச் ஆகவும் நம்மளுக்கு அந்த நுரை அடங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். இப்போ ஓரம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கரை சேர்ந்த மாதிரி அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நுரை ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
மிதமான தீயில இது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஆகும். அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெய் கலர் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீனிஷ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு எல்லாமே எண்ணெய் கலர் மாறினதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொருளை சேர்க்கணும். எனக்கு வந்து பச்சை இலையா கிடைக்கல. உங்களுக்கு ஒரு வேளை இலை கிடைக்கிற மாரி இருந்தா, நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அதே ப்ரொசீஜரை இலையா அரைச்சு கூட நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, ஆயில் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு நெறைய பேருக்கு வந்து இப்ப கரிசலாங்கண்ணி வந்து இலை வந்து கிடைக்கிறதில்ல. கரிசலாங்கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஹேருக்கு ரொம்ப நல்லது. இப்ப அது வந்து 1 மூடி அளவுக்கு ஆஃப் பண்ண எண்ணெயில வந்து அந்த பொடிய சேர்த்து, நம்ம நல்லா கட்டி முட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா, எதையுமே இது முக்கியம், இது வேணும், இது வேண்டான்ட்டு ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ஹேருக்கு, குரோத்துக்கு, அடர்த்திக்கு, வளர்ச்சிக்கு, பிளாக்னஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான பொருள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் தெளிஞ்சு வர்றதுக்கு அப்படியே விட்டுருங்க. பொடின்றதுனால இந்த ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா கலந்து அந்த பச்சை வாசனையும் எதுவும் இருக்காது. அதில் இருக்கிறது எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 500, 1000 கொடுத்து வாங்குற எண்ணெய் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த க்ரீனும் ப்ரௌனும் கலந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கிண்ணத்துல நம்ம வந்து துணி ஃபில்டரே வந்து இப்போ இந்த மாதிரி ரெடியாக கிடைக்கிது. அந்த மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு க்ளீனான காட்டன் துணியில் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மெயினாக சேர்த்த வெங்காயம், இஞ்சி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கற்றாழை எல்லாமே ஹீட்டில் நல்லா ஸ்லோவில் வந்து நல்லா கொதித்து அப்சர்வ் ஆகிருக்கு. அதனால் நம்மளுக்கு கோல்டு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கொடுக்காது. இப்போ இதை எப்படி தடவணும்னு சொல்கிறேன். நம்மளுக்கு முடி பிரச்சனை எப்போ வர ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை சரியாக பராமரிக்காதப்ப தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹேர் ஆயில் வந்து நல்லா வைக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையான ஹேர் மசாஜ் பண்ணுறதுக்கும் ஆயிலோட வழவழப்புக்கு நம்ம மசாஜ் பண்ணுறது நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி முடியும் வந்து கையில் வராது, சிக்கு எதுவும் இருக்காது. நல்லா நம்மளுக்கு மண்டையில் ஊறுற அளவுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக கொடுத்து ஹீட் வர அளவுக்கு அங்கங்கே சுற்றி எல்லா இடமும் பண்ணிவிட்டு முடியிலேருந்து நீளமாக முடி நீட்டத்துக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு ரொம்பவே கிடைக்கும். இதை வந்து அப்படியே ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றி பேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து எல்லா ஹேர் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஹேரு, டேமேஜ் ஹேரு, ஆயில் ஹேருன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி யூஸ்க்கும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்ட் தெரியும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். கூட நம்ம சொன்ன ஹேர் பேக், ஹேர் ஆயில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வளர்றதை தடுக்கவே முடியாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.